السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை இதுவரை உயிரோடு வைத்திருக்கிறான் என்றால் அவன் நம்மீது கொண்ட கருணையினால் நன்மைகள் செய்வதற்கும் தௌபா செய்வதற்கும் சந்தர்ப்பம் தருகிறான் என்பதுதான் அர்த்தமாகும். இதை புரிந்து கொண்டு நாம் அதிகமாக நன்மைகளை செய்வதற்கு போட்டி போட வேண்டும். அந்த வகையிலே நன்மைகள் செய்வதற்கு இஸ்லாம் காட்டித் தந்திருக்கிற வழிகளில் மிக சிறந்த ஒரு வழிதான் விதவைகள், அனாதை குழந்தைகள் விஷயத்தில் நாம் உழைப்பது. விதவைகளுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் உதவி செய்வதற்காக வேண்டி பாடுபடுவதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அஸ்ஸாஇ அலல் அர்மலத்தி வல் மிஸ்கீன் கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், விதவைகள் ஏழைகளுடைய விஷயத்தில் உழைப்பவர், பாடுபடுபவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்பவருக்கு சமமானவர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சில நேரங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பார்களோ என்று, வக்கல் காயிமி லா யஃப்துர் வக்கஸ்ஸாயிமி லா யுஃப்திர், அதாவது அனாதைகள், விதவைகள், ஏழைகள் விஷயத்தில் உழைப்பவர், பாடுபடுகிறவர், சோர்வடையாமல் நின்று வணங்குகிற, இரவில் நின்று வணங்குகிற ஒரு வணக்கவாளியுடைய நன்மையையும், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பாளியுடைய நிலையையும் அடையக்கூடியவராக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்களோ என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் ஆகிய இரண்டு ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே விதவைகள், ஏழைகளுக்கு உதவுவதற்காக முயற்சி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத், ஜிஹாத் செய்வது போன்றது. அதே போன்று அனாதைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அன வகாஃபில் யதீமி ஃபில் ஜன்னதி ஹக்கதா என்றார்கள். நானும் அனாதை குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவர்களும் சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று தன்னுடைய இரண்டு விரல்களையும், நடுவிரலையும் சுட்டுவிரலையும் சேர்த்து காட்டினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மஸஹ ரஅஸ யதீமின், யார் ஒருவர் ஒரு அனாதை குழந்தையின் தலையை தடவி விடுகிறாரோ, லம் யம்ஸஹு இல்லா லில்லாஹ், அப்படி தடவும் போது அவர் அல்லாஹ்வுக்காகவே தடவுகிறார். அல்லாஹ்வுக்காக யார் ஒருவர் ஒரு அனாதை குழந்தையின் தலையை தடவுகிறாரோ, அப்படி தடவுகிற நேரத்தில் அவருடைய கை எந்த அளவு முடிகளில் பட்டதோ அந்த ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹு தஆலா நன்மைகளை எழுதுகிறான். ومن أحسن إلى يتيمة أو يتيم عنده كنت أنا وهو في الجنة كهاتين, யார் ஒருவர் தன்னிடமுள்ள ஒரு ஆண் அல்லது பெண் அனாதை குழந்தையை நல்ல முறையில் பராமரிக்கிறாரோ அவரும் நானும் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விதவைகள் சமுதாயத்தில் உண்மையிலேயே நலிவுற்றவர்கள். கணவனை இழந்து நிற்கும் போது அவர்கள் எவ்வளவு பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில வசதி உள்ளவர்களாக கூட இருந்தாலும் கணவனை இழந்திருக்கிற ஒரு பெண் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண். அதே போன்று தந்தையை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகள், அனாதை குழந்தைகள் நலிவுற்றவர்கள். அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நிறைய நன்மைகளை பெறலாம். அவர்களை பராமரித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி அனாதை குழந்தைகளின் உள்ளத்தில் உள்ள அந்த கவலையை போக்குவதற்காக நாம் அனாதை குழந்தைகளின் தலையை தடவிவிட்டால் நம்முடைய கை எந்த அளவு முடிகளில் படுகிறதோ அந்த அளவு ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹு தஆலா பல நன்மைகளை நமக்கு எழுதுகிறான் என்றால் எவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு நன்மைகளை நாம் சேமித்துக் கொள்வதற்கு. ஆனால் இது தெரியாமல் அனாதை குழந்தைகளை கண்டால் முகத்தை திருப்பிச் செல்கிறோம் என்றால், அனாதை குழந்தைகளை விரட்டுகிறோம் என்றால், அனாதை குழந்தைகளை பராமரிக்காமல் விடுகிறோம் என்றால் நிச்சயமாக நாம் நஷ்டவாளிகள் தான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தெருவில், நம்முடைய பிரதேசத்தில்
நம்முடைய நாட்டில் ஏன் வெளிநாடுகளிலும் உள்ள அனாதை குழந்தைகளையும் விதவைகளையும் பராமரிப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு வாய்ப்பையும் வசதியையும் தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.